வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சி. அந்தர்பல்டி அடித்த அதிமுகவின் எம்எல்ஏக்கள். தற்பொழுது சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது. நாம் ஏற்கனவே பதிவு செய்தபடி அதிமுக பெருவாரியான இடங்களில் தோல்வியை தழுவும். தற்பொழுது தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலம் முழுவதும் அதிமுகவின் கண்ட்ரோலில் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது திமுக அங்கு ஆட்சியை கைப்பற்றக்கூடிய நிலையிலும், தமிழக வெற்றிக் கழகம் பெருவாரியான இடங்களில் வெற்றியை பெற்றுள்ள நிலையிலும் தற்பொழுது தமிழ்நாட்டில் முழுவதுமாக திமுக அலை ஓய்ந்தது. அதிமுகவின் அலை ஓய்ந்தது. விஜய் அவர்களது அலை மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலும் உருவாகியுள்ளது. ஆனால் தனி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத காரணத்தினால் தொங்கு சட்டசபை நிகழக்கூடிய ஒரு சூழலும் உருவாகியுள்ளது. 108 இடங்களை கைப்பற்றிய விஜய் அவர்களுக்கு இன்னும் 10 எம்எல்ஏக்கள் தேவை. இதனால் தற்பொழுது முன்னாள் அமைச்சரும் தற்பொழுது தாவேகாவின் மிக முக்கியமான நிர்வாகியுமான செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 15 நபர்களை ஒரே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து தாவேகாவிற்கு அழைப்பிதழ்களை கொடுத்துள்ளனர். இது அவர்களது அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பிரகாசமாகவே மாறும். இது எடப்பாடி பழனிசாமியின் ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் தலைகீழாக மாற்றும். செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த முடிவு சரியானது. திமுகவில் இணையாமல் தாவேகாவில் இணைந்தது பலரும் குற்றம் சாட்டினார்கள். ஆனால் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம், செங்கோட்டையன் அவர்கள் செய்தது சரிதான். திமுகவில் இணைவதை விட விஜய் அவர்களுடன் இணைந்தால் வெற்றி வாய்ப்பு கோபிச்செட்டிப்பாளையத்தில் 100% உறுதி என்பதை நாம் பதிவு செய்திருந்தோம். அதுபடி நடந்துள்ளது. மேலும் தொங்கு சட்டசபை என்ற காரணத்தினால் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு திமுகவிடம் கூட்டணிகளிடம் பேரம் பேசுவதை விட செங்கோட்டையின் மூலமாக அதிமுகவின் 47 எம்எல்ஏக்களில் 15 நபர்களுடன் தற்பொழுது தீவிர ஆலோசனையை செங்கோட்டையன் மேற்கொண்டு வருகிறார். அவர்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுப்பதற்கு முன்வந்துள்ளதாகவும் செங்கோட்டையன் அவர்கள் தரப்பில் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் அந்தர்பல்டி அடிப்பதற்கு அதிமுகவின் எம்எல்ஏக்கள் தயாராக இருக்கிறார்கள். இன்னும் 48 மணி நேரத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் தமிழக அரசியலில் ஏற்படும். சரி, அதிமுகவும் அதிமுகவின் கூட்டணிகளும் போட்டியிட்ட தொகுதிகள் எத்தனை, அவர்கள் வெற்றியடைந்த தொகுதிகள் எத்தனை என்பதை சுருக்கமாக பார்த்துவிடலாம். 166 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக 47 இடங்களை மட்டும்தான் வெற்றியடைந்தது. பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிட்டு 1 இடங்களை கைப்பற்றியது. பாமக 18 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களை கைப்பற்றியது. அமமுக 1 இடங்களில் வெற்றியடைந்துள்ளது. பாமக 5 இடங்களில் போட்டியிட்டு 0, ஜாஜேக 2 இடங்களில் போட்டியிட்டு